ஆராதிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. அப்படி ஆண்டவர் இந்த காலை நேரத்திலுமாய் கூட நம் மத்தியிலே வல்லமையாய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் நம் மத்தியிலே அழைத்திருக்கிறபடியினாலே அவர் கடந்து வந்து இந்த காலை ஆராதனையிலே பங்கேற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை அவர் தெளிவாய் உறுதிப்படுத்துகிறார். குவயர் மெம்பர்ஸ் மாத்திரம் அப்படியே ரொம்ப சாஃப்டா ஆராதிப்பேன் இயேசுவே என்று அவங்க அப்படியே பாடிக்கொண்டே இருக்கட்டும். இசைக்கறி ரொம்ப சாஃப்டா அப்படியே வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கடந்து வருகிறது. ரூபாரா கனமா ஷபலவா அப்படியே ஆராதிப்பேன் என்று ரொம்ப சாஃப்டா பாடுங்க. அப்படியே ரூஹா சிகலமனா ஷரபாதி ஹஸ்யலவா. தேவ ஜனமே, ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரே இந்த காலை நேரத்தில் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. பயப்படாதே என்ற வார்த்தை, பயப்படாதே என்ற வார்த்தை இன்றைக்கு இதோ உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஷுஹரா கலவா சபரவலபபா ரோஷலமா திஹரா கலவா. இதோ பயத்தின் ஆவி உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயத்தோடு காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. Today is the day of deliverance for you. There is a spirit of fear that is within you and surrounding you. அந்த பயத்தின் ஆவி இந்த நேரத்தில் உங்களை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. உங்க வேலை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. வியாபாரத்தை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் பயத்தோடு இருக்கிறீங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கடந்து வருகிறது. ஏன் ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாரு? அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே. The word of God comes to you this morning very specifically. The Spirit of God says, my son, my daughter, fear not, fear not. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆண்டவரே எங்களோடு நீங்க இருக்கிறபடினால நாங்க பயப்பட போவதே கிடையாதுன்னு சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி choir மெம்பர்ஸோடு சேர்ந்து பாட போகிறோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோமா? தேவ மகிமை இறங்கி இருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை சூழ்ந்து இருக்கிறது. ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவேளை காரியம் நன்மையா இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை காரியம் ஆண்டவர் எதிர்பார்த்த நிலைமையில இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நான் ஆராதிப்பேன், ஆனாலும் நான் ஆராதிப்பேன். இனி நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட போவதே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் நீ சொல்லி இருக்கிறீர், நீங்க என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. அந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தை போதும். கடைசி முறையாய் எல்லோருமாய் சேர்ந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, thank you Lord. இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீதியான நேரத்திலும் எங்களோடு கூட நீர் இருந்து ஆண்டவர் தாமே காரியங்களை இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நீங்கள் அமரலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமா உங்க பக்கத்துல இருந்து வரணும். ஆமென். இப்போதான் இந்த வருஷம் துவங்கினது போல இருந்தது. ஜனவரி மாதம் இப்போ தான் ஆரம்பித்தது போல இல்லை. 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் இங்கே வந்து அமர்ந்து அந்த அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தோம். ஆனால் பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம 26வது நாளுக்குள் வந்து விட்டோம். டைம் எவ்வளோ வேகமாக ஓடுதில்லை. நேரம் மிகவும் அதை வேகமாய் கடந்து செல்லுகிறது. அப்போ நம்மெல்லாம் வேகமாய் நம்முடைய காரியங்களை அதாவது செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். எந்த பொழுதிலும் இந்த நாளின் செய்தியானது நாட்கள் ஒருவேளை கடந்து போனாலும் நேரங்கள் வேகமாய் சென்றாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட அவர் வார்த்தை மூலமாய் பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் இந்த ஆண்டு துவக்கத்தில் உங்களோடு பேசும் பொழுது கூட அவர் சொன்னார், நானே. அப்படி தான் சொல்லணுமா அந்த வசனத்தை? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். I am the Lord who makes all things. அப்படின்னா அதை ஒரு முறை வாசிக்கணும். நம் கரத்தில் பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் உயர்த்தி கொள்வோமா? ஆலயத்திற்கு வரும் பொழுது திரும்பி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வேதாகமத்தோடு வாங்க. மொபைல் ஃபோன்ஸ் வச்சுக்கோங்க, ஆனால் that is not your Bible. The Holy Bible is the one which I am having in my hand. இதுதான் பரிசுத்த வேதாகமம். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஒருவேளை மொபைல் ஃபோன்ஸு உங்களுக்கு ஐபேடில் இருந்தாலும். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் இல்லாமல் ஆலயத்திற்கு நீங்கள் வரவே கூடாது. படிக்க தெரியுதோ தெரியலையோ, ஆனால் just carry this Bible. And this Bible will carry you all through your life. Amen. Hallelujah. வேதத்தை சுமக்க நம்ம வெட்கப்படவே கூடாது. பிரியமானவர்களே, அறிக்கை செய்வோமா? இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரம் இது, the last Sunday of the month of January. ஆனாலும் நம்முடைய எஜமான் நமக்கு அநேக காரியங்களை வச்சிருக்காரு. Our master has lot of resources for us. அது மாதம் துவக்கமாக இருந்தாலும் மாதத்தின் கடைசி நாட்களாக இருந்தாலும் நமக்கு அநேக ஆதாரங்களை நம்முடைய எஜமான் நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு எஜமானின் ஆதாரங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். எஜமானின் ஆதாரங்கள், ரிசோர்சஸ் ஆஃப் த மாஸ்டர். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 8. யாக்கோபு 4:8 வாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Draw near to God and he will draw near to you. எஜமானிடத்திலே நம்ம கிட்ட சேரணும், நம்முடைய மாஸ்டர் கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா ரிசோர்ஸஸ் இருக்கு. ஆதாரங்கள் எல்லாம் நம்முடைய எஜமானுடைய கரத்தில் இருக்கிறபடினாலே அவரிடத்தில் நம்ம கிட்டி சேரணும். இந்த ஆண்டு துவக்கத்திலேருந்து இதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நாம் எடுத்த ஒரு தீர்மானமாய் அது காணப்படுகிறது. நம்ம நியூ இயரில் அநேக ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம் இல்லையா? எல்லாம் பொதுவாக ஒருவேளை மேடையிலேருந்து கேட்கும் பொழுது அந்த செய்தியின் மூலமாக பல வார்த்தைகள் வந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில்
தனிப்பட்ட நபராக, குடும்பங்களாக, குழுக்களாக நீங்கள் சில ரெசல்யூஷன் எடுத்திருக்கலாம், தீர்மானங்கள் கட்டாயம் எடுத்திருப்பீங்க. ஸோ மெனி நியூ இயர் ரெசல்யூஷன் may actually accelerate our pace of life instead of helping us. நமக்கு உதவி செய்வதை காட்டிலும் நாம் எடுத்த சில தீர்மானங்கள் அதிகமாய் நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது. ரொம்ப நம்ம அப்படியாத சீக்கிரமா வேகமா டைமே நம்மளுக்கு கொடுக்காம இந்த நாம் எடுத்த இந்த தீர்மானங்கள், இந்த ரெசல்யூஷனை அது நம்மை உந்தி தள்ளுகிறதாய் காணப்படலாம். அநேக தீர்மானங்கள் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் எடுப்பது, desire for plenty of productivity. அநேக காரியங்கள் சீக்கிரம் உற்பத்தி ஆகணும், இது நம்முடைய வாஞ்சை, இது சீக்கிரம் நடக்கணும், உடனடியாக இது நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் எஃபிஷியன்சி, துரிதமாய் நம்ம செய்யணும். இதெல்லாம் எடுத்த தீர்மானங்களாக இருக்கலாம். But you know what happens? It actually overschedules our day-to-day life activities. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு சொல்லி தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது. ஆனால் நாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்யணும், ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும், துரிதமாய் பண்ணணும்னு சொல்லி நாம் அந்த இடத்துல என்ன செய்கிறோம்? நம்முடைய அதாவது மாம்சீக பிரகாரமான சில காரியங்களால் செயல்படுகிறோம். It actually prevents us. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப வேகமாக முந்தி தள்ளி நம்ம போய் இதெல்லாம் முடிக்க முடியும்னு சொல்லி. நல்லா கவனிங்க, உலகத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There's a great difference between the world and our spiritual life. The world or the spirit world அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாய் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்க ஆண்டவரே, பல தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன், ஆனால் அதெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நடக்கட்டும். நானே வேகமாக செய்யணும், எனக்கு அதிகமாக அது நடக்கணும், உடனே நடக்கணும். அது வேர்ல்டு, அது உலகத்தின் பிரகாரமாக செய்கிறாங்க. பல நேரத்தில் பலர் சொல்லுவாங்க, உலகத்தின் மக்களே அப்படி செய்யும் பொழுது இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது நம்ம பார்க்கணும்னு சொல்லி. இன்னும் உலகத்தின் மக்களுக்கும் ஆவிக்குரிய ரீதியிலே நடக்கிற நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும், எஃபிஷியண்டாக இருக்கணும், எல்லாம் அப்படின்னு செய்து திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. திடீர்னு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்போ தான் அந்த ஆண்டை துவங்கி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் செயல்படணும். ஏன்னா இஃப் யூ ரஷ், இஃப் யூ வாண்ட் எவ்ரிதிங் டு பி டன் இம்மீடியட்லி, ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணுறோன்னா யூ வாண்ட் பி ஏபிள் டு ஈட் ப்ராப்பர்லி. உங்கள் மீல்ஸ் கூட ப்ராப்பராக உங்களுக்கு சாப்பிட உங்களுக்கு டைம் இருக்காது. ட்ராவல் பண்ணும் பொழுது ரொம்ப வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லி நம்மையும் அறியாமல் நாம் வாகனத்தை செலுத்துகிறோம், அல்லது ஓட்டுநர் சொல்கிறோம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம போகணும், முடிக்கணும், சீக்கிரம் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறது. சில நேரத்தில் நாம் மற்றும் ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம். என்ன தெரியுங்களா? முக்கியமானவர்களை கூட நாம் கடந்து போய் விடுகிறோம். சில முக்கியமான நபர்கள் நம்ம எதிர வருவாங்க, ஆனால் பிகாஸ் யூ வாண்ட் டு பி வெரி எஃபிஷியன்ட், ரொம்ப குயிக்காக பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்குறவங்கள கூட நம்ம தவறாம, அதாவது தெரியாமல் என்ன பண்ணுவோம், பைபாஸ் பண்ணி போயிடுவோம். இட் ஹேப்பன்ஸ் மெனி டைம்ஸ். You rush through your meals, you travel impatiently and often wonder why the joy of living eludes me. ஏன்னா இவ்வளோ செய்தோம், எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் நான் செய்கிறேன், வேகமாக செய்கிறேன், துரிதமாக செய்கிறேன், நான் என்ன எதிர்பார்த்தனும் அன்னைக்கு அதை பார்க்கலாம், அதிகமாக ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, எல்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் ஏன் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? Why am I not experiencing the joy in spite of all these things? பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலுமாய் கூட எஜமானின் ஆதாரங்கள் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிற இந்த செய்தியிலே கர்த்தர் நமக்கு முன்பதாய் ஒரு சில காரியங்களை அவர் வைக்க விரும்புகிறார்.
உலக பிரகாரமான ரீதியில் பார்க்கும் பொழுது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்வைசர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்வைசர் அப்படின்னு சொல்லும் பொழுது வணிக நிர்வாக ஆலோசகர், பெஸ்ட் அட்வைசர். கேரல் என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரி, அவங்க she was nominated, she was placed in a very important position as a business administrative advisor. அவங்க தான் அட்வைஸ் பண்ண எல்லாருக்குமே ஆலோசனை கொடுக்கணும். அவங்க பின்வருமாறு சில காரியங்களை சொன்னதை நான் வாசிக்க விரும்புகிறேன். கேரல் எனப்பட்ட இந்த அட்வைசர், இந்த ஆலோசகர், பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்கணும்னு அதுக்காகவே அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன சில காரியங்கள் என்னன்னா, நாம் வேகத்தை குறைக்கும் போது நேர்மறையான அதாவது முடிவுகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்க கூறியிருக்கிறாங்க. She says rushing can cause us to overlook important things. ரொம்ப அதிக வேகமாய் நாம் கடந்து போவோம் என்றால், அதிக வேகத்தோடு நாம் கடந்து போகும்போது சில காரியங்கள் நடைபெறுகிறது. Slowing down can produce positive results, and going at a fast pace will certainly bring us something which you never expected. இவங்க எப்படி சொல்றாங்க, பொதுவா நாம நினைப்பது வித்தியாசமா இருக்கும். இவங்க சொல்றாங்க slowing down can produce positive results. நாம சில காரியங்களை அதாவது செய்யும் பொழுது வேகத்தை குறைத்து செய்யும் பொழுது, வேகமா இல்ல வேகத்தை குறைத்து செய்யும் பொழுது காரியங்கள் நாம் அதை நல்ல விதத்திலே முடிக்க முடியும். ஆனால் அதிவேகமாய் ரஷ் பண்ணி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம செய்யும் பொழுது we overlook important things. சில முக்கியமானதை நாம் செய்யணும்னு நினைப்பதை நாம தவற விட்டு விடுகிறோம். ஏன்னா வேகமாய் நாம் செய்ய முயற்சிப்பது நிமித்தமாய். அதனால she says do not become frustrated or impatient. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், இம்பேஷன், நம்ம இம்பேஷன்ஸ் வந்துடும், அதை நம்ம தவிர்க்கணும். இது எப்போ தெரியுங்களா பொதுவாக நம்ம அனுபவிக்கிறோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு 10 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம கடந்து போகிறோம். போக வேண்டிய தூரம் ஒரு அரை மணி நேரத்தில் போய் சேரணும். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து புறப்படும் பொழுது கொஞ்சம் தாமதமாகி விடுகிறது. வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சிக்னல் ரெட், அடுத்த சிக்னல் பாஸ் பண்ணலன்னா அங்கேயும் போய் கரெக்டாக சிக்னல் கிட்ட போகும் பொழுது ரெட் சிக்னல் வந்துடுது. நம்ம நிற்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தான் நமக்கு ஒரு விரக்தி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐயோ நம்ம போயிடணுமா, அங்கே போகிறதுக்கு நம்ம காலதாமதம் ஆகுது. We try to rush, and when we come to a stop in front of the red light, we begin to murmur. அப்படியே குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். We become frustrated. She says do not become frustrated or impatient when the traffic light turns red as you approach the signal. தாண்டிடலாம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்போ தான் அங்கே ஒரு ரெட் சிக்னல் நமக்கு முன்பதாய் அது மாறி விடுகிறது. நீங்கள் சிக்னலை நெருங்கும் போது போக்குவரத்து விளக்கு சிறப்பு அல்லது அந்த சிவப்பு நிறமாக மாறும்போது விரக்தி அடைவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவிக்கிறோம். பொறுமையை இழந்து விடுகிறோம். அவங்க சொல்றாங்க பொறுமையை இழந்து விடாதீர்கள். Do not lose your patience. காரணம் அவங்க ஒரு சில காரியங்களை அதற்கு கூறுகிறார்கள். The business advisor says make use of the waiting time. காத்திருக்கும் நேரத்தை அவங்க சொல்றாங்க நீங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் தான் ஒருவேளை காத்திருக்கணும், ஆனால் மேக் யூஸ் ஆஃப் தட் வெயிட்டிங் டைம். Do not murmur, do not become frustrated. முறுமுறுக்க வேணாம், விரக்தி அடைய வேணாம், நிதானத்தை இழந்து விட வேணாம். அந்த அட்வைஸ் இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை
கர்த்தருடைய நன்மைகளை அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்கள் மனதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை உண்மை அல்லவா? நம்ம அதெல்லாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை bring it to your remembrance. அந்த 1 or 2 minutes, சில செகண்ட்ஸ் கூட இருக்கலாம். காரணம், எஜமானின் ஆதாரங்கள் அந்த காத்திருக்கிற நேரத்தில் கூட மாஸ்டர் நமக்கு அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த டைம்ல ஏதோ சம்திங் God is preparing for us. அந்த எஜமான் நம்மை உருவாக்கி சிருஷ்டித்த கர்த்தர், He is the one who gives everything to us. All resources are only from Him. நீங்க வேகமா போனாலும் சரி, போகனாலும் சரி, அவர் கொடுக்காம எதுவுமே உங்களுக்கு நடக்கவே நடக்காது. If you become impatient, if you become frustrated, அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை செய்ய முடியாது. அலுவலகமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், ஊழியமாக கூட இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு நம்முடைய எஜமான் ஆதாரங்களை வைத்திருக்கிறார். அந்த சிக்னல் ரெட் ஆனாலும் சரி, ஆம்பர் ஆனாலும் சரி, எல்லோ ஆனாலும் சரி, கிரீன் ஆனாலும் சரி, அந்த ஆதாரங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறபடினாலே கட்டாயம் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Many times your impatience does something, your frustration does something. உங்களுக்கு நிதானத்தை இழக்கும் பொழுது, நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது, உங்கள் சரீரத்தில் ஏதோ சில பாதிப்புகள் ஏற்படலாம். அங்கே போய் மற்றவங்களை பார்க்கும் பொழுது நம்ம கத்த ஆரம்பிக்கிறோம், சத்தப்பட ஆரம்பம், பாடி லாங்குவேஜே மாறிடுது. எத்தனை பேர் தெரியும், நம்ம பேசுறது மாத்திரம் அல்ல, பட் when you lose your impatience, you go and look at yourself in the mirror. கண்ணாடியில் பாருங்க உங்களை, உங்கள் பாடி எப்படி இருக்கு, உங்கள் கையை எப்படி அசைப்பீங்க, உங்கள் முகம் எது, உங்கள் வார்த்தை எப்படி இருக்கு. அப்போதான் நீங்கள் யாரு நம்ம யாரு நமக்கு தெரிய வரும். எதுவுமே நம் கரத்தில் இல்லைங்க, நம்முடைய எஜமான் கரத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தான் சொல்கிறேன், உலகத்திற்கும் ஆவிக்குரிய ரீதியிலே நடக்கிற நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Worldly people, let them carry on like that. You cannot counsel them, you cannot advise them. But today the Holy Spirit is speaking to us. We may serve the world, we may work for the world, ஆனால் நாம் நம்முடைய எஜமான் கரத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம ஒரு உலகத்திற்காக சேவை செய்யலாம், வேலை செய்யலாம், படிக்கலாம், வியாபாரம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதிலும் கர்த்தர் உங்களுக்காக சில ரிசோர்ஸை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சீக்கிரமாக. What are the resources that God, our Master, has kept for us? உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய எஜமானாகிய தேவன் என்ன வைத்திருக்கிறார், என்ன ஆதாரங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். And how are we benefited through God's resources? எப்படி ஆண்டவருடைய ஆதாரங்கள் மூலமாய் நாம் நன்மை பெற்றுக்கொள்கிறோம், நன்மை அடைகிறோம். நிச்சயமாய் அடைய முடியும் when you draw close to God. அவிடத்தில் கிட்டி சேரும் பொழுதுதான் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கிட்டி சேரும் பொழுதுதான் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Draw near to God and He will draw near to you. தேவனிடத்திலே நீங்கள் கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே கிட்டி சேருவார். 3 முக்கியமான காரியங்கள் நடைபெறுகிறது. என்னன்னு சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த எஜமானின் ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது, ஆத்துமா சம்பூர்ணம் அடைகிறது. Soul will be refreshed. நம்முடைய ஆத்துமா சம்பூர்ணம் அடைகிறது. Our soul will be refreshed. எரேமியா 31 அதிகாரம் 25 வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், Book of Jeremiah chapter 31 and verse 25. எரேமியா 31 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jeremiah chapter 31:25 says, For I have
satiated the weary soul, and I have replenished, or I have refreshed every sorrowful soul. இங்க வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, விடாய்த்த ஆத்துமா என்று ஒன்று காணப்படுகிறது. விடாய்த்த ஆத்துமா, weary soul or a sorrowful soul அப்படின்னு நாம இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். இந்த விடாய்த்த ஆத்மாவை கர்த்தர் ஒருவர் தான் சம்பூர்ணம் அடைய பண்ண முடியும் என்று நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய ஆத்மாவிலே விரக்தி காணப்படுகிறது. கலக்கம் எங்கே ஏற்படுகிறது? அந்த ஆத்மாவிலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. நான் ரொம்ப கலங்கிட்டேன், ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறேன், விரக்தியோடு இருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ரொம்ப விரக்தி, weary, I'm sorrowful. Who can refresh that? யார் அது செய்ய முடியும்? நீங்க வேகமா போறனால முடியுமா? ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்கும் பொழுது முடியுமா? பிரியமானவர்களே, இது கர்த்தர் ஒருவரால் தான் நம்முடைய அந்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய செய்யும். இந்த ஆண்டு இப்பதானே துவங்கி இருக்கு. இந்த ஆண்டு முடிய எத்தனை மாதங்கள் இருக்கு? ஒரு சில நாட்களிலே இந்த முதலாவது மாதத்தை முடிச்சிடுவோம். உங்க பலவீனமோ, உங்க கடன் பிரச்சனையோ, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு குழப்பமோ, உங்க வேலையிலே எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கிறதா, வியாபார ஸ்தலத்திலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதா, உங்கள் தோல்வி மேல் தோல்வி ஒருவேளை சந்திக்க வேண்டியது இருக்கிறதா, இப்படி இருக்கிற ஒரு நபருடைய ஆத்மா அது ரொம்ப விரக்தி அடையும். இட் வில் பி சாரோஃபுல். அந்த சூழலை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் கலங்கி போன ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் அதுதான் முடிவல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காய் அங்கே உங்களை நிறுத்துகிறார் என்றால் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை செய்யத்தக்கதாய் அவர் தீர்மானித்திருக்கிறார். ஏன்னா ஆதாரம் அவர் கரத்தில் இருக்கு. அவர் ரிசோர்ஸ் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எதை உங்களுக்கு ஆத்மாவை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கட்டாயம் தெரியும். ஆத்மாவை எஜமான் எப்பொழுது சம்பூர்ணம் அடைய செய்கிறார்? When does God our master replenish our soul? ஒரே ஒரு உதாரணத்தை பார்த்து இன்னைக்கு சீக்கிரமா 3 குறிப்புகளை நான் முடிக்க இருக்கிறேன். இதற்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 Samuel chapter 1. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நாம் வரும் பொழுது verse 10ல அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கு மனம் கசந்து ஒரு ஸ்திரீ காணப்படுகிறாள். 1 Samuel 1:10 says she, Hannah, was in bitterness of soul and prayed to the Lord and wept in anguish. Here was a person who was bitterness in soul. மனம் கசந்து அவள் காணப்படுகிறாள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது அந்த மனம் எப்படி இருக்கிறது? அந்த சோல் ரொம்ப மிகவும் விரக்தியோடு வேதனையோடு அவளை அலசையக்கூடிய அந்த நிலைமையிலே அது வைத்திருக்கிறது. கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள். She wept in anguish. ஆனால் அவள் செய்த ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று இருக்கிறது. Hallelujah. Though she was in anguish, though she was in bitterness of soul, she did one thing. She prayed to the Lord. Amen. இதுதான் முக்கியம். பல நேரங்களிலே நம்முடைய ஆத்மா கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, நம்முடைய ஆத்மாவிலே அதிகமாய் ஒருவேளை நம்ம பாரத்தோடு மனதிலே வேதனையோடு இந்த மனம் கசந்து நாம் காணப்படும் பொழுது நாம் ஜெபிக்க தவறி விடுகிறோம். அங்க பார்க்கும் பொழுது அதுதான் ஒரு கீ, ஒரு திறவுகோல் அன்னாள் பயன்படுத்தினாள். அந்த நேரத்தில் அவள் எவ்வளவுதான் மனதில் வேதனையோடு இருந்தாலும் அவள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். She prayed to the Lord. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய செய்கிறார். ஆண்டவர் அன்னாளுடைய ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய செய்தார். காரணம் அவள் ஜெபித்தது நிமித்தமாய் அந்த மனபாரம் அளவு விட்டு நீங்கிற்று.
அந்த மனக்கசப்பு அவளை விட்டு அகன்று போனது. அவளை அறிந்து புரிந்து கொள்ளாத அந்த ஆலயத்தில் இருந்த அந்த ஆசாரியன் கூட அவளை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறான். ஆனால் எஜமானுக்கு தெரியும், த மாஸ்டர் நோஸ், அவருடைய உண்மையான சூழ்நிலை. தெய்வ ஜனமே, இந்த காலை நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், காணொலி மூலமாக இணைந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் எஜமான் உங்கள் எல்லாவற்றையும் உங்களை குறித்தவர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஆத்மா இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கு என்பதை அறிந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த ஆசிரியனு கூட தெரியாத போல உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எஜமான் அறிந்திருக்கிறார். ஏன் அறிந்திருக்கிறார்னா, அந்த ரிசோர்ஸ் அந்த டைமில் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை உங்களுக்கு கொடுக்க, அதை கொடுக்கும் பொழுது சம்பூர்ணமாய் அது உங்களுக்கு கொடுக்க போகிறார். When you pray, God refreshes your soul. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார். இன்னைக்கு எதை குறித்து ஒருவேளை உங்கள் ஆத்மா கலக்கத்தோடு இருக்கிறது, இந்த காரியத்தை ஒருவேளை இந்த புத்தாண்டின் இந்த முதலாவது மாதத்தின் கடைசி நாட்கள், கடைசி வாரத்தில் உங்கள் ஆத்மா இதை குறித்து கலக்கத்தோடு காணப்படுகிறது. God is waiting to refresh the soul of his children. தம்முடைய ஜனத்தின் ஆத்மாவை தேவனாகிய கர்த்தர் சம்பூர்ணம் அடைய சம்பூர்ணம் அடையும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஃப்ரஸ்ட்ரேஷன் மனதிலே நமக்கு உரைக்தி, ஏன்னா எதுவுமே நடக்கலை, எதிர்பார்த்த காரியம் ஒன்றுமே நடக்கலைங்க. I'm so much frustrated, I'm waiting, nothing is taking place as I expected. எதிர்பார்த்த நிலைமையில் அன்னாளின் வாழ்க்கையில் அதுதான் அன்றைக்கு எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை. அவளுக்கு அப்படிப்பட்ட மனதிலே பாரம் விரக்தி இருந்தது. பிரியமானவர்களே, அங்கே ஒரு ஸ்டாப் ஏற்படுகிறது. அவள் வாழ்க்கையில் அந்த இடத்துல அவள் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதில் எஜமானாகிய கர்த்தர் அந்த ரிசோர்ஸ் அவளுக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆதாரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவள் கணவனுக்கும் தெரியல, ஏலிக்கும் தெரியல, அவளை துன்புறுத்தின பெண்ணினாளுக்கும் தெரியல. ஆனால் எஜமான் அவளுக்கு ஏதோ ஒன்றை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று காரியத்தை கர்த்தர் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன். உங்களை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை உருவாக்கின எஜமான் உங்களை அறிந்திருக்கிறார். ஏன் எனக்கு ஆண்டவர் இன்னும் நடக்கலை, ஏன் இந்த நன்மை எனக்கு இன்னும் கிடைக்கல, எஜமான் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. எல்லாம் அவர் கரத்தில் தான் இருக்கிறது. அதாவது சோர்ந்து போய் விடாதீங்க, சோர்ந்து போய் விடாதீங்க. அன்னால் வாழ்க்கை அதோடு முடிந்ததா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அன்னாளின் ஜெபம் ஒரு காரியத்தை தனக்காக அது திறந்து கொடுத்தது. Prayer opens the way for God to work in your life. ஜெபமானது தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாக, அதாவது ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு புதிய ஒரு பாதை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது உங்களால தான், நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உருவாக்க முடியும். ஆமென். உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனோ உங்க விரக்தியோ அது ஒன்றும் செய்ய முடியாது. அதன் மத்தியிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம், இதுக்கு தான் இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்க? எல்லா ஃபேமிலிஸ்லையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அவங்களை கேட்கும் போது சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையின் வழியாக நான் கடந்து போகிறேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் அன்னாள் செய்தது போல உங்களுடைய ஆத்மா ரொம்ப விரக்தியாய் பாரத்தோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தோய்ந்து போன ஆத்மாவை நிரப்புகிறார். God refreshes or replenishes every weary sorrowful soul. அவள் அப்படிப்பட்ட ஒரு நபராய் அன்றைக்கு காணப்பட்டாள். ஆனால் கர்த்தர், நமக்கு தெரியும்,
என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு சாதாரண பிள்ளை பெற்றெடுக்கல, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவனை கொடுக்கதான் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ரிசோர்ஸை அவளுக்காக வைத்திருந்தார், ஆதாரத்தை அவளுக்காக வைத்திருந்தார். அதற்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது, எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாள், அவள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது, தீர்க்கதரிசியாகி சாமுவேல் எந்த நிலைமைக்கு வந்தார். தெய்வ ஜனமே, இந்த காலை நேரத்திலே நான் சொல்வது என்னவென்றால், ஆத்மா சம்பூர்ணம் அடைகிறது. Your soul will be refreshed. இன்னைக்கு எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களை சம்பூர்ணம் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்நாளை அதே விதத்தில் தான் அன்றைக்கு கர்த்தர் சம்பூர்ணம் அடைய செய்தார். இரண்டாவதாக பலன் புதுப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது குறிப்பு, நாம் கர்த்தரோடு நெருங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நெருங்கி இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்முடைய பலன் புதுப்பிக்கப்படுகிறது. பலன் இருக்குது, எல்லாருடைய சரீரத்தில் பலன் இருக்கு. ஆனால் அந்த பலன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைந்து போய் கொண்டிருக்கலாம், பலன் இல்லாத போல நாம் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த பலத்தை அவர் புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். Strength will be renewed. You already have strength. You may think, well, I'm weak. I'm slowly losing my strength அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து சொல்வது என்னவென்றால், பலன் புதுப்பிக்கப்படும். அது புதுப்பிக்கப்படுகிறது. இந்த புத்தாண்டிலே கர்த்தர் உங்கள் பலத்தை அவர் புதுப்பிக்கிற ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. Your strength will be renewed. அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு நாம் ஒன்று செய்யணும். எப்படி அன்னாளுடைய அந்த ஆத்மா ரொம்ப விரக்தியாக இருக்கும் பொழுது அவள் ஜெபித்தாள். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அன்னாளுக்கு ஒரு ரிசோர்ஸை கொடுத்து அவளை கடாட்சித்து அவளை திருப்திப்படுத்தினார் இல்லையா? அதுதான் அன்னாளின் வாழ்க்கையில் சம்பூர்ணம் அடைய செய்தது போல. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பலன் இல்லாத நேரத்திலுமாய் கூட நம்ம ஆண்டவத்தில் நம்ம கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், ஐசாயா 40:31 வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அது போதும், புது பலன் அடைந்து, they that wait upon the Lord shall renew their strength. Hallelujah. When you wait on the Lord, your strength will be renewed. So when you do not wait on the Lord, அடுத்த பக்கமாக பார்க்கும் பொழுது our strength cannot be renewed. என்னதான் நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணாலும், ஜிம்மில் போய் பண்ணாலும், நமக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பல காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அதிகமாக இருக்கிறது. நமக்கு அநேக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருகிறது. இன்றைக்கி பார்க்கும் பொழுது எல்லா ஜிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்குது. பலர் பல எக்ஸசைஸ்லாம் செய்கிறாங்க. அது ரொம்ப நல்லது தான் அது. ஆனால் இந்த பலனானது நம்ம உள்ளான மனிதனுக்குள் கர்த்தர் கொடுக்கிற அந்த பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய உள்ளான மனிதன் அந்த புதுப்பிக்கப்படும் பொழுது, புதிய பலனை அடையும் பொழுது, நம்ம பிசிக்கலாக கூட நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுறோம். ஹல்லேலூயா. When your inner man is being strengthened naturally, physically you will be strengthened. பல நேரத்தில் பலர் சொல்வது, அவ்வளோதான், எல்லாமே எனக்கு முடிஞ்சிச்சு, செய்ய முடியல, இதுதான், அதாவது என்னால் முடிந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்ட முடியல, இனி என்னால் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏஜ் ரிலேட் பண்ணி பேசுறது நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அது யாராக இருந்தாலும், அங்கே வயசு பற்றி ஒன்றுமே சொல்லலை, அவங்க புது பலனை அடைவார்கள். ஹல்லேலூயா. They that wait on the Lord. So you have to wait on the Lord. அப்படின்னா என்ன? Again, it speaks about prayer. நான் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து வற்புறுத்தி கொண்டிருப்பது என்னன்னா, ஜெபம். உள்ள அநேக ஊழியர்கள் பேசி கொண்டிருக்கலாம், ஜெபிக்க வாங்க, ஜெப நேரம், இது ஜெபிக்கிற டைம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
Why they spend time, so many hours encouraging us to pray. அதுதான் நம்ம சொல்யூஷனுக்கே அது ஒரு பெரிய ஒரு கீயா இருக்கிறது. அதை பற்றி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நம்ம சர்ச்சில் நம்ம பேசும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். வேகம், சீக்கிரமாக காரியம் முடியணும், இந்த காரியத்தை இன்றைக்கே முடிக்கணும், நமக்கு தேவையானதுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு மனசில் இருக்கும் பொழுது நம்ம ப்ரேயருக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஹவு மச் டைம்? இன்றைக்கி பேரண்ட்ஸ்லாம் வீட்டில் நீங்கள் ப்ரே பண்ணால் தான் சில்ட்ரன் உங்களை ஃபாலோ பண்ண முடியும். ஆர் யூ an எக்ஸாம்பிள் டு யுவர் ஃபேமிலி? பேரண்ட்ஸ் நம்ம சில்ட்ரன் பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கிறோமா? Children inherit not only our characters but also everything that you do. உங்களுக்கு இருக்கிற அந்த குணாதிசயத்தையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். Your habits. Do you have the habit of praying? இதை நம்ம ரெண்டாவது குறிப்பாய் பார்த்து முடிக்க போகிறோம். மூன்றாவது குறிப்பு போக போகிறோம். இதை கர்த்தர் நம்மோடு இந்த ஆண்டு துவக்கத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருக்கும் பொழுதுதான் அந்த புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிட்டி சேரும் பொழுதுதான் புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம ஜட்ஜஸ் புக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்போம் என்றால் நியாயாதிபதிகளில் அதில் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம். ஜட்ஜஸ் 6:24 நியாயாதிபதிகள் 6:24 கிடியோன் built an altar to the Lord அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோன் கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஒரு பலிபீடத்தை கிதியோன் கட்டினான். Gideon was a person who had an inferiority complex and he had an insecure complex. இந்த கிதியோனுக்கு என்ன சுவாபம் சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பயந்த ஒரு சுவாபம் இருந்தது, தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அப்படி இருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில அவங்க தைரியமா எதுவுமே செய்ய முடியாது. அவங்க பலனே இல்லை அப்படின்னு சொல்லி தங்களை குறித்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு பேசிக்கொள்வாங்க. கிதியோன் அப்படிப்பட்ட ஒரு நபராய் இருந்தார். ஆனால் கிதியோனை கர்த்தர் அதற்காக வைக்கவில்லை. உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். தெய்வ ஜனமே, நீங்க நினைக்கிற விதத்தில் கர்த்தர் உங்களை அதற்காக வைக்கவில்லை. கிதியோன் தன்னை குறித்து நினைத்தான், தன்னால் எதுவும் செய்ய முடியாது. I'm inferior. I do not have the strength. Everything around me is insecure. என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. தாழ்வு மனப்பான்மை இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஜெயம் பெறுவதற்காகவே உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்க எல்லாவற்றிலும் நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். யார் சொன்னா நீங்க இன்ஃபீரியர்னு சொல்லி? Did somebody say? யார் சொன்னா உங்களால் இது முடியாதுன்னு சொல்லி? உங்களுக்குள்ள ஏதோ சில காரியங்களை பார்க்கும் பொழுது, ஏதோ வாசிக்கும் பொழுது உங்களை குறித்து நம்ம நினைப்பது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் காத்திருக்கிறவர்கள். ஆமென். டைம் இருக்கா காத்திருக்க அவருக்கு? Do you have time to wait in the presence of the Lord? கிதியோன் எடுத்தோன்னு ஆல்டர் பில்ட் பண்ணல, பலிபீடத்தை கட்டல. கிதியோன் ஒரு பயத்தோடு இருந்த ஒரு நபர் தான். ஆனால் அவனுக்கு வந்த வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். You are a mighty man of valor and the Lord is with you. இந்த வார்த்தை தான் அவனுக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கு. இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், பிரியமானவர்களே, நீங்க பராக்கிரமசாலிகள். உங்களை பார்த்து நீங்க டெய்லி சொல்லிக்கலாம், நான் பராக்கிரமசாலி, I'm a person of valor ன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால். அவர் இல்லைன்னா நான் பராக்கிரமசாலி கிடையாது. அவர் என்னோடு இருக்கிறபடினால். அப்போ அவர் என்னோடு இருக்கணும்னா நான் அவரோடு இருக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் சரி, கிதியோனுடைய வாழ்க்கையில நடக்குது. கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அவனை தெரிந்து கொண்டு தன்னை குறித்தே தன்னை ரொம்ப
தாழ்வு மனப்பான்மையோடு அவன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். God sent an angel to him, to Gideon, and said, "The Lord is with you, you mighty man of valor." அது நியாயாதிபதிகள் 6:12 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு நேரே ஒரு தூதன் தரிசனம் ஆகாமல், எனக்கு அந்த வார்த்தை வரணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த மேடையிலிருந்து வேதத்திலிருந்து அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. தூதன் மூலமாக தான் வரணும்னு கிடையாது, எழுதப்பட்ட வார்த்தை உங்கள் கரத்தில் இருக்கிறது, அதன் மூலமாய் உங்களுக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்லா கவனிங்க. The angel pointed to Gideon's potential as a mighty deliverer. The angel pointed to Gideon's potential as a mighty deliverer. You know how? Through God's enabling power. கர்த்தருடைய பலத்தின் நிமித்தமாய் நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அதனால நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த பலத்தோடு நீ இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க போகிறாய். அது உன் பலன் கிடையாதுப்பா. உன்னை குறித்து நீ அப்படியே நினைச்சினா அப்படியே நீ தாழ்வு மனப்பான்மையோட ஓரம் உட்காந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு தேவ வார்த்தை உங்களுக்கு நேரே கடந்து வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Your strength will be renewed. நீங்க அறிக்கை செய்யுங்க, பலன் புதுப்பிக்கப்பட போகிறது, புதிய பலன். அந்த புதிய பலனை கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை பயன்படுத்த போகிறார், புதிய பலனை கொடுத்து பயன்படுத்த போகிறார். நீங்க உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். The Lord renewed Gideon's strength. You know why? To face that which was ahead of him. அவனுக்கு முன்பதாய் பல காரியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அந்த காரியத்தை கிதியோன் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தபடினாலே கர்த்தர் கிதியோனை தம்முடைய பலத்தினால் நிரப்பினார். அதனால் அவனுக்கு ஒரு பராக்கிரமசாலியின் பேரு. இந்த இயர்ல நீங்க அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. You have to face many things. There are many things you have to face. அநேக காரியங்கள் இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதையெல்லாம் சந்திக்கத்தக்கதாய் அன்னைக்கு எப்படி கர்த்தர் கிதியோனை ஸ்ட்ரெங்தன் பண்ணினாரோ, அவன் பலத்தை ரினியூ பண்ணி கொடுத்தாரோ, அதை பண்ணினபடினால் தான் he was able to face that which was ahead of him. எனக்கு முன்பதாக நீங்க நினைக்கலாம், எனக்கு தடைகள் இருக்கிறது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு பல சவால்கள் இருக்கிறது. இருக்கட்டும் பிரியமானவர்களே, அது இருந்தாலும் கூட கர்த்தருடைய அந்த புது பலத்தால் அதையெல்லாம் நீங்க மேற்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். எண்ணிக்கை பெருசல்ல. பெரிய கூட்டத்தோடு கிதியோன் போய் அன்னைக்கு அந்த மீதியானரை மேற்கொண்டானா? இல்ல, ஒரு சிறிய கூட்டம் தான். ஆனால் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விதமான சத்தம் தன் செவியிலே துணித்து கொண்டிருந்தது. நீ ஒரு பராக்கிரமசாலி என்ற வார்த்தை அவனுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் முற்றிலும் முழுவதும் மாற்றப்பட்ட ஒரு நபராய் அவன் காணப்பட்டான். அவன் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தினான். He built an altar to the Lord God. ஆமென். அதற்கு கூட ஒரு பேர் அவர் வைத்தார் இல்லையா? ஜெகோவா ஷாலோம். ஆமென். உங்க வீட்டில் ஒரு பலிபீடத்தை நீங்க கண்டிப்பா ஏற்படுத்தணும். ஜெபம் என்னும் பலிபீடம் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும் பிரியமானவர்களே. Before I go to the next point, is there a family altar in your house? இப்போ நான் பிரசங்கிக்கலாம், நான் பலருக்கு சத்தியத்தை சொல்லலாம், ஆனால் என் குடும்பத்தில் எனக்கு ஒரு பலிபீடம் இல்லாமல் நான் சொன்னா அதனால என்ன பிரயோஜனம்? நம்ம தவறாம ஆலயத்திற்கு வரலாம், தவறாம செய்தி கேட்கலாம், தவறாம மற்றவங்களை சத்தியத்திற்குள் நடத்தலாம், தவறாம நம்ம என்னென்ன ஆண்டவருக்காக செய்யணும் எல்லாமே செய்துட்டு இதெல்லாம் நம்ம செய்யறோம்னு வச்சிருக்கோம். ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என்னுடைய வீட்டில், என் வாழ்க்கையில
அந்த பலிபீடம் இல்லாம செய்தா என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இந்த புத்தாண்டிலே தெய்வச்சனமே அமர்ந்திருக்கிற நீங்கள் மாத்திரமல்ல, காணொலி மூலமாய் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில உங்க வீட்டில் ஒரு கட்டாயம் பலிபீடம் இருக்கணும். There should be a prayer altar in your house. You should certainly have family prayers every day. டைம் ஆயிடுச்சு, லேட்டாக வரும், இது பண்ணுவோம், பரவாயில்ல. ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டு வரோம், இல்லை வீட்டுக்கு வந்து லேட்டாக சாப்பிட்றோம். படுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் டைம் இருக்குது, வெளியே போகிறதுக்கு முன்னால் நம்ம டைம் இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் நன்மைக்காக தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் பெனிஃபிட். Hallelujah. Gideon built an altar to the Lord. Gideon ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதனால் உங்கள் வீட்டில் எவ்வளோ சமாதானம் வரும் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் வரும் தெரியுமா? இந்த பலிபீடம் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபித்து பாருங்கள், ஃபேமிலியாக, குடும்பமாக. எந்தெந்த இல்லை வீட்டிலோ எந்தெந்த சூழ்நிலையிலோ ஒரு பலிபீடம் இல்லாமல் இருக்கிறதோ அதை ஏற்படுத்துங்க. அந்த ஃபேமிலி ஆல்டர்ன்னு சொல்லும் பொழுது நம்ம அதே நம்ம எப்படி இப்போ ஒரு ஆல்டர் இருக்கோ, எனக்கு ஒரு போடியம் இருக்கோ அப்படின்னு நான் சொல்ல வரல. ஐம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ப்ரேயர். Even in the place where you're working, where you have a business center, your office, படிக்கிற இடம், அது உங்களுக்கு ஒரு ஜெபிக்கிற இடமாய் இருப்பதாக. ஆமென். கடைசியாக மூன்றாவதாய் நாம் பார்த்து முடிப்பது என்னென்று சொல்லி நான் கூற விரும்புகிறேன். இது தாவீதின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. தாவீதின் வாழ்க்கையில் என்ன நடைபெறும் சொல்லி பார்க்கும் பொழுது சூழ்நிலை அமைதி பெறுகிறது. சூழ்நிலை அமைதி பெறுகிறது. A situation will be restful. When you draw close to God, when God draws nearer to you or closer to you, your situation will be restful. சூழ்நிலை அமைதி பெறுகிறது. 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் Psalm 23 and verse 2. 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இப்போ தாவீது கர்த்தரை தன் மேய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டபடியினால்தான் இதை அவர் அனுபவிக்க முடிகிறது. தாவீதின் வாழ்க்கையிலே அவர் வித்தியாசமான, அதாவது பாதைகளின் வழியாய், சூழ்நிலையில் வழியாய் அவர் கடந்து சென்ற ஒரு நபர். அது எப்படி இருந்தாலும் கர்த்தர் தன் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி அதை அவர் அப்படியாய் அவர் தன் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினார். ரொம்ப பிராக்டிக்கலா டேவிட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. He says, wherever I am and whatever situation I may face, but amidst all those things the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனாய் இருக்கிற கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் சூழ்நிலை எவ்வளவு குழப்பமாய் இருந்தாலும், தாவீதுக்கு எத்தனை எதிராளிகள் இருந்தாங்க இல்லையா? He had to face many enemies, opposition. இதன் மத்தியில் எல்லாரும் எனக்கு எதிர்த்து செயல்பட்டாலும் எனக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க சூழ்நிலை என்ன, இன்னைக்கு நீங்க இருக்கிற உங்க சிச்சுவேஷன், உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் சித்தத்தின்படி அமைதிப்படுத்த விரும்புகிறார். Your situation will be restful. அதுதான் நான் சொல்ல வரேன். A place of quiet rest is assured to those who are nearer to the heart of God. அதை மீண்டும் நான் வாசிக்கிறேன். A place of quiet rest is assured to those who are near to the heart of God. தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப சமீபமாய் இருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையிலே இந்த அமைதி அது உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப சமீபமாய் இருக்கணும்.
தாவீது இந்த நல்ல மேய்ப்பனாகிய தன் எஜமானுடைய இருதயத்திற்கு ரொம்ப சமீபமாய் காணப்பட்டார். அவர் பல வசனங்களை 23ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. அவர் கோலும் அவர் தடியும் உங்களை தேற்றும். His rod and his staff will comfort you. அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். பயப்பட தேவையில்லை. அவன் பாதையெல்லாம் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப அருகில் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சித்தமா இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அமைதிப்படுத்த சித்தமா இருக்கிறார். நம்மை விட்டு விலக விலக நம்ம அமைதியை இழந்து விடுகிறோம். அதான் ரொம்ப சிம்பிளானது. Why am I losing everything? My rest, my peace. ஏன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது, is my life, am I closer to the heart of God? இந்த நல்ல மேய்ப்பனுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன்னா, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, புல்லுள்ள இடங்கள் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். He makes me to lie down in green pastures and he leads me beside the still waters. Amen. பிரியமானவர்களே, தாவீது பேசும் பொழுது, எழுதும் பொழுது இந்த சங்கீதத்தில் ரொம்ப அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தங்கள் இந்த சங்கீதத்திலே அடங்கி இருக்கிறது. தனக்கு மெய்ப்பனாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த அனுபவத்தை குறித்து அவர் இந்த சங்கீதம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். David points out to God as a shepherd, bringing him to still waters. அந்த கர்த்தரை மெய்ப்பராய் ஏற்றுக்கொண்டிருக்க தன் வாழ்க்கையிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கர்த்தர் தன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எப்போ? பல பிரச்சனைகள் அவரை சூழ்ந்திருக்கும் பொழுது, பல எதிராளிகள் தன்னை சுற்றி வரும் பொழுது, அநேக விதமான உபத்திரவங்களை தாவீது சந்திக்கும் பொழுது, ஒரே ஒருவர் தான் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதுதான் தாவீதின் மெய்ப்பன். அவர் உங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறாரா? இந்த செய்தியின் முடிவில் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். The God who was David's shepherd, is he your shepherd today? தாவீதின் மெய்ப்பனாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டியது போல நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியுமா? அவர் என்னையும் என் குடும்பத்தையும் நான் நேசிக்கிறவர்களையும் நான் கைது செய்கிற காரியங்களையும் நான் எல்லாவற்றையும் முற்றிலும் முழுவதுமாய் இதெல்லாம் இந்த ஆண்டு துவக்கத்தில் செய்ய நான் நினைச்சிருக்கிறேனே, அதெல்லாம் என் மெய்ப்பன் எனக்கு செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த ஸ்டில் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ரெஃபர்ஸ் டு வாட்டர்ஸ், ரெஃபர்ஸ் டு வாட்டர்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அமர்ந்த தண்ணீர் என்பது அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த ஸ்டில் வாட்டர்ஸ் அமைதியின் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி இங்கே நான் கூற விரும்புகிறேன். இட் மேக்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் டு எவ்ரி பர்சன், ஆர் இட் மீன்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். இப்போ அமர்ந்த தண்ணீர் சொல்லும்போது இட் மீன்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் ஃப்ரம் த ப்ரெஷர்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் அழுத்தங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, அந்த வாழ்க்கையின் அழுத்தங்கள் மத்தியிலே ஒரு அமைதியான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். David allowed God to guide him in every situation he faced. இதுதான் முக்கியம். He permitted God, he allowed God to guide him in every situation he faced. தாவீது தேவனை முற்றிலும் முழுவதுமாய் கூட சார்ந்து தன்னை நடத்தும்படி தாவீது முழுவதுமாய் கர்த்தர் கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நம் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 25 2ஆம் வசனம்.
Psalm 25 and verse 2. இது தாவீதினுடைய ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. 25ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், போதும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன், என் எஜமானை உம்மை நம்பியிருக்கிறேன், என் நல்ல மெய்ப்பனை உம்மை நம்பியிருக்கிறேன், என் தேவனை நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை செய்யும். அவர் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு நல்ல மெய்ப்பனாகிய கர்த்தர் தன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே புல்லுள்ள இடங்களிலே மெய்ப்பென்று சொன்னவர் தாவீதை வாழ்நாள் முழுவதும் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை. Psalm 25 and verse 2, David prays to the Lord and says, I trust in you, oh my God. Let me not be ashamed. I trust in you. உம்மை நம்பி இருக்கிறேன் என் தேவனே, நல்ல மெய்ப்பனே, என் எஜமானனே, உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது அப்படி ஜெபித்தார். அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது, அல்லது தாவீது கர்த்தருடைய பார்வையிலே சில நேரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டது உண்மைதான், தவறியது உண்மைதான். ஆனால் அந்த நல்ல மெய்ப்பன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தாவீது உணர்ந்து தான் தடுமாறி தவறிய நேரத்திலுமாய் கூட அவர் தன்னை திருத்தி கொண்டார். கர்த்தர் பக்கமாய் திரும்பினார். கர்த்தர் தன்னுடைய தவறை உணர்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். அவர் இல்லை என்று சொல்லவில்லை. அதனால் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில காரியங்களில் நாம் தவறி இருக்கலாம், பின்மாற்றத்திற்கு கடன் சென்றிருக்கலாம், நான் எடுத்த தீர்மானத்தில் நிற்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். உங்கள் எல்லா விதமான சூழ்நிலை, அதை நான் அமைதிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று இந்த ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்மோடு பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு வசனத்தை முதலாவது வாசித்தோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Draw near to God and he will draw near to you. அந்த ஆங்கிலத்திலே near. Draw near to God. தேவனிடத்திலே சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். என்ன நடக்கும் பிரியமானவர்களே? ஆத்துமா சம்பூர்ணம் அடையும். Your soul will be refreshed. பலன் புதுப்பிக்கப்படும். Your strength will be renewed. கடைசியாய் பார்த்தோம், சூழ்நிலை அமைதி பெறும். Your situation will be restful. அதை கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலுமாய் கூட நாம் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடியிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரே ஒரு பாடலை பாடி நாம் நன்றி செலுத்த போகிறோம். டி மைனர் கொடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாய் திறந்து பாடுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. கிருபை இரக்கங்களை தொடர செய்திடுவார்.
கிருபை இரக்கங்களை தொடர செய்திடுவார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் பூரண அடைய செய்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் பூரணம் அடைய செய்வார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு போதும் மறவாதே. இந்த நாளிலே நம்முடைய இந்திய தேசத்தின் குடியரசு தின நாளாக இருக்கிறபடினாலே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் அப்படி எழுந்து நின்று ஜெபித்து இறுதியாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போவோம். கண்களை மூடுவோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். God will heal our land. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த 76வது குடியரசு தினத்திற்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளே அதை கர்த்தாவே நாங்கள் அதை காணத்தக்கதாய் கொண்டாடத்தக்கதாய் எங்கள் ஒருவருக்கும் தருணத்தை நீ தந்திருக்கிறீர். என்ற பொழுதிலும் இன்றைக்கு திருச்சபையிலே நாங்கள் கூடி எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், 788 மாவட்டங்கள், 1652 மொழிகள், 144 கோடி மக்கள் கொண்ட எங்கள் தேசத்திற்காக கூடியிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் பிரதிநிதிகளாய் இந்த நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்திய தேசத்தின் முன்னேற்றத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரையிலும் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக எந்தெந்த பதவிகளிலே இருந்தாலும் எந்தெந்த நிலைமையிலே அவர்களை வைத்திருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே இந்த ஆண்டிலுமாய் கூட குடியரசு தினத்தின் ஆண்டவரே இந்த விசேஷமான நாளிலே தேவரீர் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக, செவிகளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கடந்து செல்லத்தக்கதாக, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு ரட்சிப்பு உம்மை அல்லாமல் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி புரிந்து கொண்டு தேசம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்பின் சத்தம், ரட்சிப்பின் ஆண்டவரே இந்த கர்த்தாவே செய்தி கடந்து போகிற ஒரு ஆண்டாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நம்முடைய ஆளுகைக்குள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்வீராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுதுமாய் சரீர பிரகாரமாய் சுகவீன பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலோ இல்லங்களிலோ எங்கிருந்தாலும் அவளை தொட்டு சுகப்படுத்துவீராக. எங்கள் மத்தியிலே வருகிற நாட்களிலே சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதத்தின் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய நாள் உற்சாகமாய் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை விதைத்திருக்கிறோம். ஒரு குடும்பத்திலும் குறை என்ற வார்த்தை வராதபடி, வீண் செலவுகள் வராதபடி நீர் காத்துக் கொள்வீராக. இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிற ஆராதனை ஒழுங்குமுறைகளை உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலே இந்த மாதத்தை முடிக்க இருக்கிறபடியினாலே என் ஆத்துமாவே நன்றி செலுத்து என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே பாடின பிரகாரமாக எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதி ஸ்தோத்திரங்களோடு கூட கர்த்தாவே இந்த நேரத்திலே நாங்கள் கர்த்தாவே கடந்து செல்லுகிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் இல்லங்கள் போய் சேர்ப்பீராக. வாகனங்களை காத்துக்கொள்ளும், பயணமாய் போகிற தெய்வ பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். மாலை ஆராதனைக்காக, கிளை சபை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளையும் ஆசீர்வதிப்பீராக.
தொடர்ந்து கர்த்தாவே, ஜெபம் எங்கள் ஜீவன், ஜெபம் எங்களுடைய ஆண்டவரே மூச்சு, ஜெபம்தான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில திறவுகோல். அதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் செயல்படுவோம் என்று மீண்டும் ஒரு பிரதிக்கனையோடு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.